சிக்கனம், விவேகம், நியாயம், சகிப்புத்தன்மை இதெல்லாம் ஒரு நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாத்தையுமே ரொம்ப டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த மகர ராசி அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஒரு பெருந்தன்மையோடு மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப உண்மையானவங்க அப்படின்னு சொல்லலாம். உணவில் கொஞ்சம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறது, அதே மாதிரி உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. பழமையான விஷயங்களை தேடி தேடி போய் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஏன்னா சனி ஆட்சியாக மட்டும் இல்லாமல் சனி பகவான் நீச்சமாகக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த மகர ராசி இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார், குரு நீச்சமாக இருக்கிறார். அதனால் இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை, எல்லா இடத்துலையும் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியனுக்கு ரொம்ப தொலைவாக இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படின்னா சனி தான். சனி கிரகம் தான் ரொம்ப தொலைவாக இருக்கும். அதனால தான் இது வெப்பமில்லாத வெளிச்சமில்லாத ஒரு இருட்டு ராசி, இருள் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு செய்ய மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுறுசுறுப்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பொறுமையாக செய்வாங்க. எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து பொறுமையாக செய்யக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, குறிப்பாக அந்த தை மாதத்தில் என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா விளக்கமாக சொல்லுவாங்க. அதற்கேற்ற பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த தை மாதமாக அமைந்திருக்கு. 12 உடையவர் 6ஆம் இடத்துல மறைவதனால விபரீத ராஜயோகம் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. ரொம்ப நாளாக தங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாங்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாங்க முடியாத பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தங்க சம்பந்தமான தொழிலில் முதலீடு செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகும். எங்கம்மா நாங்களே கடன் கட்ட முடியாமல் ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் தங்கத்தில் முதலீடு போடலாம், எப்படியாவது ஒரு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். அதன் மூலிமா நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தங்க பத்திரங்களை வாங்கக்கூடிய அமைப்பில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்கிரகம் பெற்ற நிலையில், வக்கிரக நிவர்த்தியான இந்த நிலையில் நீங்கள் முயற்சி பண்ணுற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப நாளாக எனக்கு பிரச்சனையாகவே இருந்தது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தால் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் இந்த மாதத்தில் சரியாகும். ஒரு புதிய பாதை, ஒரு தன்னம்பிக்கையோடு, ஒரு தைரியத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பழைய சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இல்லாத அந்த மந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்போடு இந்த தை மாதத்தில் செயல்படுவீங்க. எல்லா விஷயங்களும் சாதகமாக அமைய போகுது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலதிகாரியோட மனதை புரிஞ்சு அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. ரொம்ப புத்துணர்ச்சியோடு, ரொம்ப நம்பிக்கையோடு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தை மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்ப நாளாக ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல பெரும்பாலான கிரகங்கள் இருக்கிறதுனால அந்த செல்ல முடியாத இருந்த அந்த சுற்றுலா தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். குறிப்பாக செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என 4 கிரகங்கள் ஒரே இடத்துல, அதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். சுற்றுலா செல்றதுக்கான பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்த ஒரு உறவு கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் செய்வீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். அதனால் உக்கிரக கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாராவது உங்ககிட்ட சீண்டுனாங்களா கூட டக்குன்னு இந்த காலகட்டத்தில் கோபம் வரும். எப்பவுமே நீங்கள் பொறுமைசாலிக்கு தான், ரொம்ப நிதானமானவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் யாராவது உங்களை சீண்டினாங்கன்னா டக்குன்னு கோபம் வந்துடும். எடுத்தெறிஞ்சு பேசிடுவீங்க. திடீரென்று மிகப்பெரிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையும். தன்னம்பிக்கையோடு தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசியில் செவ்வாய் உச்சம் அடைந்து இருக்கிறது. வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். இதிலெல்லாம் இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் அதிகம் நீங்கள் வந்து தலையிடுறதுனால போலீஸ் வரைக்கும் செல்றதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக இருங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். கோபத்தை மட்டும் இந்த தை மாதத்தில் இந்த மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். வீட்டுக்கு அருகே கூட ஏதாவது முருகன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த முருகப்பெருமானை போய் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே மாதிரி மாதத்தில் முருகப்பெருமான் வேல் சாற்றுதல் நிகழ்வு நடக்கும். அருகில் ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த வேல் சாற்றுதல் நிகழ்வை போய் விரதம் இருந்து தரிசிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த தை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் சூரியன் ஓய்வு உறக்கம் இல்லாமல் உங்களை செயல்பட வைப்பார். ரொம்ப சுறுசுறுப்போடு இயங்க வைப்பார். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தவங்கள இப்போ சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலையை டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த முடிவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நோக்கம் என்னவோ அதை நோக்கி பயணிப்பீங்க. ஏன்னா லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த தடையெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையம் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம், புது வீடு கட்டக்கூடிய முயற்சி இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். ரொம்ப நாளாக அடகு வைத்த பொருளை மீட்கவே முடியல அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதத்தில் மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் வக்கரகமாக குரு இருக்கிறார். முன்பு ராசிக்குரிய பலம் பெற்ற கிரகங்கள் அமைந்திருக்கிறனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சுபிச்சம் இருக்கும். ரொம்ப நாளாக திருமணம் வரன்னு தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உத்திரடம் நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கிறார். அதனால் பொருளாதார நிலையில் படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானத்தில் எதெல்லாம் தடையாக நின்றுச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். பாக்கியாதிபதி புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார்.
புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து அந்த நெருக்கடியை டக்குன்னு அதே இடத்துல சரி பண்ணுவீங்க. வியாபாரத்தில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். பெரிய நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. புதிய முயற்சி எல்லாமே சாதகமாக இருக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்த அந்த நாட்கள் போய் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குறிப்பாக வெளிநாட்டிலேருந்து ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழைப்பு, நல்ல ஒரு தகவல் வரும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வருமானத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும். இந்த வீடியோவை முழுமையாக